வரவு செலவு திட்டம் 2026 குடும்பங்களுக்கு மேலும் ஆதரவு வழங்குவதோடு கூடுதல் நம்பிக்கை அளிக்கும். அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு உதவும் வகையில் தகுதி பெறும் பெரியவர்களுக்கு வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையாக 200 முதல் 400 வெள்ளி வரை வழங்கப்படும். அனைத்து குடும்பங்களுக்கும் 500 வெள்ளி சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். அந்த பற்றுச்சீட்டுகளை பங்கேற்கும் பேரங்காடிகள், உணவங்காடிகள், குடியிருப்பு வட்டார கடைகள் ஆகியவற்றில் பயன்படுத்தலாம். தகுதி பெறும் குடும்பங்கள் 570 வெள்ளி வரையிலான யூசேஃப் தள்ளுபடிகளையும் 3.5 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளையும் பெறும். இளம் பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கு கூடுதலாக 500 வெள்ளி லைஃப் SG சிறப்பு தொகை வழங்கப்படும். 2027 முதல் மேலும் அதிகமான குடும்பங்கள் பாலர் பள்ளி, மாணவர் பராமரிப்பு நிலையம் ஆகியவற்றுக்கான நிதியுதவிகளுக்கு தகுதி பெறும். தகுதி பெறும் மூத்தோர் 1500 வெள்ளி வரையிலான மத்திய சேமநிதி நிரப்பு தொகையை பெறுவர். 2027 ஆண்டிலிருந்து 55 65 வயதுக்கு உட்பட்ட ஊழியர்களின் மத்திய சேமநிதி பங்களிப்பு விகிதம் உயர்த்தப்படும். அவர்களின் முதலாளிகளுக்கு மத்திய சேமநிதி சந்தா தொகை அதிகரிப்புக்கான கழிவும் தொடர்ந்து வழங்கப்படும். அதிக தேவையுள்ள குறைந்த வருமான குடும்பங்கள், குறிப்பாக இளம் பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள் மேலும் அதிக வழங்கு தொகைகளை பெறும் வகையில் காம்லிங் பிளஸ் முன்னேற்ற தொகுப்பு திட்டங்கள் மேம்படுத்தப்படும்.